வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ அது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம் 4, நல்லா பழுத்த தக்காளி 5 எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 1, கறிவேப்பிலை 1 கொத்து, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கறி மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ தக்காளி தொக்கு செய்யறதுக்காக 4 பெரிய வெங்காயத்தை தோல் நீக்கி பாதி பாதியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி தக்காளியும் நல்லா அலசிட்டு பாதியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ வெங்காயத்தையும் தக்காளியும் நம்ம ரொம்ப பொடியா நறுக்கணும். எந்த அளவுக்கு தக்காளி வெங்காயத்தை ரொம்ப பொடியா நறுக்கிறோமோ அந்த அளவுக்கு அதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வெங்காயம் தக்காளியை பிரீத்தி ஜோடியாக்ல தான் நான் சாப் பண்ண போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ மிக்சியில வச்சுட்டு 2ல இருந்து 3 தடவை பல்ஸ் மோட் கொடுத்தீங்கன்னா போதும். வெங்காயம் நல்லா சாப் ஆகி வந்துடும். இப்போ நான் 3rd பல்ஸ் கொடுக்குறேன். இப்போ வெங்காயம் எந்த அளவுக்கு சாப் ஆகி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க. நீங்களே பார்த்தா தெரியும் உங்களுக்கே, ரொம்ப பொடி பொடியா நறுக்கி வந்திருக்கு. இதே போல நம்ம தக்காளியும் கட் பண்ணிட்டு வந்துடலாம். அதே மாதிரி நம்ம 3 தடவை பல்ஸ் மோட் கொடுக்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா கட் ஆகி வந்திருக்கு. ரொம்ப பொடி பொடி பொடியா கட் ஆயிருக்கும். நம்மளால இதை கையால் அந்த மாதிரி கட் பண்ண முடியாது. ரொம்ப குட்டி குட்டியா சாப் ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணோம்னா தொக்கு வெரைட்டிஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க நம்ம ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்புல ஒரு வானல் வச்சிருக்கேன். அதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஒரு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவை எண்ணெயில் ஆட் பண்ணும்போது வெடிக்கும், பார்த்து ஆட் பண்ணுங்க. நம்ம ஏன் பச்சை மிளகாவை எண்ணெயில் ஆட் பண்ணுறோம்னா அதோட ஃப்ளேவர் தொக்குல நல்லா இறங்கி வந்திருக்கும், அதுக்காக. இப்போது நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா சின்ன சின்னதாக கட் ஆகி இருக்கிறதுனால சீக்கிரமாக குக் ஆகிடும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. அதோட கலர் மாதிரி நல்லா சாஃப்டாக ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம இதை வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகட்டும். நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கிற அளவு 4லேருந்து 5 பேர் வரைக்கும் தாராளமா சாப்பிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சமா சோம்பு சேர்த்து அரைச்சிப்பேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா ரெசிபிக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனையெல்லாம் போற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். ஹைலியே வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க, இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. வெங்காயத்தோட நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தக்காளியும் வெங்காயமும் நல்லா ஒன்றா பிளெண்ட் ஆகும். ரெண்டும் நம்ம கிட்டத்தட்ட சம அளவு சேர்த்துருக்குறோம். ஸோ நமக்கு தொக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்ல வச்சு நம்ம வேக வைக்கலாம். அப்போ தக்காளியோட சாரெல்லாம் நல்லா இறங்கி வரும். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளியோட சாரெல்லாம் நல்லாவே இறங்கி வந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். இப்போது 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தா உங்களுக்கே தெரியும் தக்காளி நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம மசாலாலாம் இந்த சமயத்தில் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனையெல்லாம் போனாதான் தொக்கு நல்ல வாசனையாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு காரம் கூடவோ குறையவோ வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூளை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்தோம், அதுக்கப்புறம் உப்பு சேர்க்கலை. ஸோ இந்த ஸ்டேஜில் தொக்குக்கு தேவையான அளவு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். இப்போவே நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. நீங்கள் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இப்போவே நீங்கள் இதை ஆஃப் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி டிஃபனுக்கு செய்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் டிஃபனுக்கு வச்சு சாப்பிடும்போது கொஞ்சமாக இந்த மாதிரி கிரேவி மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போது தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒரு பிஞ்ச் சர்க்கரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டிஃபனுக்காக நீங்கள் தொக்கு செய்யும்போது கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ரைஸ்க்கு சேர்த்துக்கிறீங்கன்னா நீங்கள் சர்க்கரை சேர்க்க தேவையில்லை. டிஃபனுக்கு சேர்க்கும் போது மட்டும் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 2 நிமிஷத்துக்கு மீடியமில் வச்சு குக் பண்ணலாம். இப்போ பாருங்கள் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்து ரொம்பவே அருமையாக தயாராகிடுச்சு நம்மளோட தக்காளி தொக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை மேலே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. தக்காளி வெங்காயமே சாப்பிடாத பசங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சாப்பிட வாங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், டேக் கேர்.